சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா எடுத்த அதிரடி நடவடிக்கை பாகிஸ்தானில் ஒட்டுமொத்த பாகிஸ்தானின் தூக்கத்தையும் கலைத்திருக்கிறது. பாகிஸ்தான் மீதும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியின் மீதும் இந்திய ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலை அந்நாட்டு ராணுவம் மட்டுமன்றி தற்போது அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிகாலை 3 மணிக்கு அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், "The cunning enemy has carried out cowardly attacks on 5 locations in Pakistan." அவர் சொல்கிறார், குரூரமான எதிரி பாகிஸ்தானின் 5 இடங்களில் கோழைத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்று. இந்தியாவை பார்த்து கோழைத்தனமான தாக்குதல் நடத்தியதாகவும் குரூரமான எதிரி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பஹல்காமில் நடந்தது என்ன என்பது அவருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும். அதற்கான பதில் நடவடிக்கை மட்டும்தான், அதுவும் குறிப்பாக பயங்கரவாதிகளுடைய முகாம்களில் மட்டும்தான், பொது வெளியிலோ பொதுமக்கள் கூடுமிடங்களிலோ, இன்னும் சொல்லப்போனால் இராணுவ முகாம்களிலோ கூட தாக்குதல் நடத்தாமல் பயங்கரவாதிகளின் முகாம்களில் மட்டும் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலைமையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் கூறுகையில், "Pakistan has every right to respond forcefully to this act of war imposed by India and a forceful response is being given." இந்தியா வலிந்து திணித்திருக்கக்கூடிய இந்த இராணுவ போர் தாக்குதல் பதிலடிக்கு தகுந்தது. நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும். வலிமையான பதிலை பாகிஸ்தான் கொடுக்கும் என்று சூளுரைத்திருக்கிறார் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள். "The entire nation stands with Pakistani armed forces." ஒட்டுமொத்த பாகிஸ்தான் இராணுவமும் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் குடிமக்களும் அந்நாட்டு இராணுவத்துக்கு துணை நிற்பதாக அவரே குறிப்பிட்டிருக்கிறார். "And the moral and spirit of the entire Pakistan nation are high." இராணுவ வீரர்கள் மத்தியில் "How is the Josh?" என்று கேட்பார்கள். இராணுவ வீரர்கள் "ஹே சார்" என்று உற்சாகமாக குரல் எழுப்புவார்கள். அப்படி தங்களுடைய இராணுவத்தையும் பொதுமக்களையும் உசுப்பி விடுவதற்காக அவரே குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், இராணுவத்தின் உற்சாகம் உச்சத்தில் இருக்கிறது என்று அவரே குறிப்பிட்டிருக்கிறார். "The Pakistan nation and Pakistani armed forces know how to deal with the enemy." பாகிஸ்தான் மக்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் எதிரியை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்னாடி இந்தியாவோடு அவர்கள் நடத்திய போர்களில், கர்கில் போர் வரை 1971ஆம் ஆண்டுக்கான போர் இருக்கட்டும், அதற்கு முந்தைய போர்களாகட்டும், அத்தனை போர்களிலுமே இந்தியா பாகிஸ்தானோடு சண்டையிட்டு பாகிஸ்தான் புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறது. அவர்கள் ஆக்கிரமித்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. சட்டையை கலற்றிவிட்டு அவர்கள் இராணுவம் சரணடைந்தது என்பதுதான் வரலாக இருந்திருக்கிறது. அதை மறைத்து பாகிஸ்தானுடைய பிரதமர் அவருடைய இராணுவத்தின் உற்சாகம் உச்சத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். "We will never allow the enemy to succeed in their nefarious goals." எதிரியை அவர்களுடைய குற்ற இலக்குகளை அடைய விடாமல் தடுப்போம் என்று பாகிஸ்தான் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். குற்றச் செயல்களை செய்தது யார் என்பதையும், அதற்கு பின்னணியில் தூண்டுகோலாக இருந்தது யார் என்பதையும் உலகம் அறியும். அத்தனை ஆதாரங்களையும் உலகத்தின் முன் வைத்துவிட்டு தான் இந்திய இராணுவம் இந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது என்பது முக்கியமானது. நள்ளிரவு நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா எடுத்த அதிரடி நடவடிக்கை பாகிஸ்தானில் ஒட்டுமொத்த பாகிஸ்தானின் தூக்கத்தையும் கலைத்திருக்கிறது. பாகிஸ்தான் மீதும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியின் மீதும் இந்திய ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலை அந்நாட்டு ராணுவம் மட்டுமன்றி தற்போது அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிகாலை 3 மணிக்கு அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், "The cunning enemy has carried out cowardly attacks on 5 locations in Pakistan." அவர் சொல்கிறார், குரூரமான எதிரி பாகிஸ்தானின் 5 இடங்களில் கோழைத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்று. இந்தியாவை பார்த்து கோழைத்தனமான தாக்குதல் நடத்தியதாகவும் குரூரமான எதிரி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பஹல்காமில் நடந்தது என்ன என்பது
அவருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும். அதற்கான பதில் நடவடிக்கை மட்டும்தான், அதுவும் குறிப்பாக பயங்கரவாதிகளுடைய முகாம்களில் மட்டும்தான், பொது வெளியிலோ பொதுமக்கள் கூடும் இடங்களிலோ, இன்னும் சொல்லப்போனால் இராணுவ முகாம்களிலோ கூட தாக்குதல் நடத்தாமல் பயங்கரவாதிகளின் முகாம்களில் மட்டும் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலைமையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் கூறுகையில், Pakistan has every right to respond forcefully to this act of war imposed by India and a forceful response is being given. இந்தியா வலிந்து திணித்திருக்கக்கூடிய இந்த இராணுவ போர் தாக்குதல் பதிலடிக்கு தகுந்தது. நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும். வலிமையான பதிலை பாகிஸ்தான் கொடுக்கும் என்று சூளுரைத்திருக்கிறார் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள். த என்டையர் நேஷன் ஸ்டாண்ட்ஸ் வித் பாகிஸ்தானி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஒட்டுமொத்த பாகிஸ்தான் இராணுவமும் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் குடிமக்களும் அந்நாட்டு இராணுவத்துக்கு துணை நிற்பதாக அவரே குறிப்பிட்டிருக்கிறார்.